classification of salts la enna paatom acidic salt, basic salts and neutral salts. Acidic salts na enna pH will be less than 7. Basic salts in pH will be more than 7. For neutral salt pH equal to 7. Okay va. Acidic salt எப்படி prepare பண்ணுவோம்? எந்த acid எந்த base? Strong acid plus weak base. Basic salt weak acid. Neutral salt weak acid plus strong acid plus strong base. அப்படி இல்லனா weak acid plus weak base பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா neutral salt form ஆகும். ஓகேவா? So next என்ன பார்த்தோம்? chemicals from common salt. அதுல first preparation என்னது? NaOH, sodium hydroxide. Sodium hydroxide எப்படி prepare பண்றோம்? From the electrolysis of brine solution. Brine solution னா என்ன? Salt solution. Salt plus water. அதுதான் என்னது? Brine solution. Electrolysis னா என்னது? With the help of electricity. So electricity pass பண்ணும்போது என்ன ஆகும்னு சொன்னேன்? NaCl will break to Na plus Cl minus. H2 எப்படி break ஆகும்? H plus and OH minus. இந்த Na plus OH minus combine ஆகி எனக்கு என்ன form ஆகும்? Sodium hydroxide. This H plus வந்து will undergo process of reduction to form H2. Cl minus will undergo process of oxidation to form Cl2. Okay va? So chlorine எங்க deposit ஆகும்? Anode la. Hydrogen எங்க deposit ஆகும்? Cathode la. Sodium hydroxide near cathode பக்கத்துல deposit ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதோட யூசஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஹைட்ரோஜனோட யூசஸ், குளோரினோட யூசஸ் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடோட யூசஸ். நெக்ஸ்ட் என்னது? ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம்? பை பாசிங் chlorine over slaked lime. ஓகேவா? நமக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல குளோரின் கிடைச்சதா? சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ரிப்பரேஷன்ல குளோரின் கிடைச்சதா? அந்த குளோரின் கேஸை நம்ம எதுல பாஸ் பண்ண போறோம்னா ஸ்லேக்டு லைம். ஸ்லேக்டு லைம் ஃபார்முலா என்ன? வாட் இஸ் ஸ்லேக்டு லைம்? கால்சியம் ஹைட்ராக்சைடோட காமன் நேம் தான் என்னது? ஸ்லேக்டு லைம். ஓகேவா? கால்சியம் ஹைட்ராக்சைடுல குளோரினை பாஸ் பண்ணோம்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ப்ளீச்சிங் பவுடர் ஃபார்ம் ஆகும். ப்ளீச்சிங் பவுடரோட ஃபார்முலா என்ன? கெமிக்கல் நேம் என்ன? கால்சியம் ஆக்சிக்ளோரைட். ஓகேவா? சோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா CaOCl2. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ப்ளீச்சிங் பவுடரோட யூசஸ்லாம் என்னன்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாவோட ஃபார்முலா என்ன? சோடியம் பைகார்பனேட். கெமிக்கல் நேம் சோடியம் பைகார்பனேட். ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா NaHCO3. சோ இதை எப்படி நம்ம ஃபார்ம் பண்ண போறோம்? ஓகே, 4 கெமிக்கல்ஸ் எனக்கு வேணும். என்னென்னது 4 காம்பவுண்ட்ஸ்? NaCl plus H2O plus கார்பன் டை ஆக்சைடு plus அமோனியா. எனக்கு ரியாக்ட் ஆச்சுன்னா ரெண்டு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். என்னென்னது? அமோனியம் குளோரைடு அண்ட் சோடியம் பைகார்பனேட். பேக்கிங் சோடா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ NaCl வாட்டர் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் அமோனியா ரியாக்ட் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? அமோனியம் குளோரைடும் சோடியம் பைகார்பனேட்டும் ஃபார்ம் ஆகும். தட் சோடியம் பைகார்பனேட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பேக்கிங் சோடான்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ பேக்கிங் சோடா இஸ் நான் கொரோசிவ் பேசிக் சால்ட். ஏன் பேசிக் சால்ட்னு சொல்றோம்? strong base plus weak acid. So என்ன base என்ன acid? என்ன base என்ன acid? Sodium hydroxide is the base here. என்ன acid? H2CO3. என்ன acid இது? இதோட நேம் என்ன? H2CO3. என்ன acid? Carbonic acid. Carbonic acid is the weak acid. NaOH is the strong base. So strong base plus weak acid நாலதான் அது வந்து என்னது? பேசிக் சால்ட்னு சொல்றோம். ஓகேவா? So இந்த சோடியம் பைகார்பனேட்டை ஹீட் பண்ணோம்னா என்ன ஃபார்ம் ஆகும்? சோடியம் கார்பனேட் plus water plus carbon dioxide gas will be
liberated. ஓகேவா? நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் பேக்கிங் சோடா பார்த்தோம். பேக்கிங் பவுடர் ஃபார்முலா என்ன? வாட் இஸ் பேக்கிங் பவுடர்? எப்படி ஃபார்ம் ஆகும் பேக்கிங் பவுடர்? பேக்கிங் சோடால ஏதாச்சும் மைல்ட் ஆசிட் ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? பேக்கிங் பவுடர் ஃபார்ம் ஆகும். லைக் பேக்கிங் சோடால மைல்ட் ஆசிட், ஆசிட்னாலே கண்டிப்பா H+ கொடுக்கும். எனக்கு என்ன கிடைக்கும்னா சோடியம் சால்ட் ஆஃப் ஆசிட், அதுதான் என்னது பேக்கிங் பவுடர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது வாஷிங் சோடா. வாஷிங் சோடாவோட ஃபார்முலா என்ன? டாட் 10H2O டெகாஹைட்ரேட். ஓகே, கெமிக்கல் நேம் என்னது? சோடியம் கார்பனேட் டெகாஹைட்ரேட். எப்படி நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ண போறோம்? பை தி ரீகிறிஸ்டலைசேஷன் ஆஃப் சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட் எங்க இருந்து கிடைக்கும் எனக்கு? பை ஹீட்டிங் ஆஃப் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாவை ஹீட் பண்ணனா எனக்கு சோடியம் கார்பனேட் கிடைக்கும். பேக்கிங் சோடா எனக்கு எங்க இருந்து கிடைக்கும்? சால்ட்ல இருந்து கிடைக்கும். ஓகேவா? NaCl ல இருந்து எனக்கு சோடியம் பைகார்பனேட் வரும். சோடியம் பைகார்பனேட்டை ஹீட் பண்ணும்போது என்ன வரும் எனக்கு? சோடியம் கார்பனேட். இந்த சோடியம் கார்பனேட் கூட நான் வாட்டர் மாலிகூல்ஸ் ஆட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? வாஷிங் சோடா கிடைக்கும். ஓகேவா? சோ ரீகிறிஸ்டலைசேஷன் ஆஃப் சோடியம் கார்பனேட். சோ சோடியம் கார்பனேட் கூட 10H2O ஆட் பண்ணோம்னா Na2CO3.10H2O. சோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்த்தோம்னா வாஷிங் சோடாவோட யூசஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட், are the crystals of the salt really dry? எல்லா சால்ட்டும் ட்ரையா இருக்குமா? வாட்டர் மாலிக்யூல்ஸே இருக்காதா? ஓகேவா? லைக் இப்ப காப்பர் சல்ஃபேட் சால்ட் எடுத்தோம்னா, இப்ப காப்பர் சல்ஃபேட் சால்ட் என்ன கலர்ல இருக்கும்? ப்ளூ கலர்ல இருக்கும். ஓகேவா? அதை நான் ஹீட் பண்ணனா அதோட கலர் என்னவா சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம்னா ஒயிட் கலரா சேஞ்ச் ஆகும். ஏன் ஒயிட் கலரா சேஞ்ச் ஆகுது? ஓகேவா? காப்பர் சல்ஃபேட் எப்போ ப்ளூ கலரா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா if it contains the water molecules. வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கும் போதுதான் அது என்னவா இருக்கும்? என்ன கலர்ல இருக்கும்? ப்ளூ கலர்ல இருக்கும். ஓகேவா? அதை ஹீட் பண்ணும்போது என்னவாகும்? வாட்டர் மாலிக்யூல்ஸ் will get evaporated. so என்னவாகும்னா காப்பர் சல்ஃபேட் CuSO4 plus 5H2O வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து எவாபரேட் ஆகி போயிடும். ஸோ காப்பர் சல்ஃபேட் மட்டும் தான் இருக்கும். ஸோ காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட்டா இருக்கும் போதுதான் அது கலர் என்னது? ப்ளூ கலர். பென்டாஹைட்ரேட்னு ஏன் சொல்றோம்? இங்க எத்தனை வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கு? 5. ஓகேவா? அது அன்ஹைட்ரஸா மாறும்போது என்ன கலர் ஆயிடும்னா ஒயிட் கலர் ஆயிடும். ஸோ the salt which contains water molecules அதை என்னன்னு சொல்லுவோம்? hydrated salt. the salt which contains water molecules. water molecules இருக்க salt நம்ம என்னன்னு சொல்லுவோம்? hydrated salt. அதை ஹீட் பண்ணோம்னா என்னவா மாறும்? anhydrous salt ஆ மாறும். so hydrated salt னா என்னன்னு புரியுதா? the salt which contains water molecules. அதை ஹீட் பண்ணும்போது அது என்னவா மாறும்னா anhydrous salt ஆ மாறிடும். வாட்டர் மாலிகூல்ஸ்லாம் எவாபரேட் ஆயிடும். சில சால்ட் வந்து என்னவா ஹைட்ரேட்டட் சால்ட்லாம் கலர்டா இருக்கும். இன்கேஸ் கலர்டா இருந்துச்சுன்னா அன்ஹைட்ரஸ் சால்ட் வில் பி கலர்லெஸ். எல்லாமே ஒயிட் கலரா தான் இருக்கும். எந்த ஒரு கலருமே இருக்காது. வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும் போது தான் என்ன கலர்ல இருக்கும்? எந்த கலர்? இப்ப ஃபெர்ரஸ் சல்ஃபேட் சால்ட் எடுத்தோம்னா ஃபெர்ரஸ் சல்ஃபேட் சால்ட்டோட கலர் என்ன? பேல் கிரீன் கலர். ஸோ இஃப் இட் கண்டெய்ன்ஸ் 7H2O, ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டோட வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் என்னதுன்னா 7. இது என்னன்னு சொல்லுவோம்? ஃபெர்ரஸ் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். இதோட கலர் என்னன்னு பார்த்தோம்னா பேல் கிரீன். இதை நம்ம ஹீட் பண்ணும்போது என்னவாயிடும்னா ஃபெர்ரஸ் சல்ஃபேட் சால்ட் ஆயிடும். இது என்னது? கலர்லெஸ் ஆர் ஒயிட் கலர். ஓகேவா? சோ எவ்வளவு நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். ஓகேவா? வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன்னா என்னது? அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ், நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் present in the salt. ஒரு சால்ட்ல எவ்வளவு வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கோ அது என்னது? வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். ஸோ வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ஃபார் காப்பர் சால்ட் என்னது? 5. வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ஃபார் ஃபெரஸ் சால்ட், வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ஃபார் வாஷிங் சோடா சோடியம் சால்ட் 10. ஓகே, சோடியம் சல்ஃபேட் டெகாஹைட்ரேட் பார்த்தோம்ல வாஷிங் சோடாவோட ஃபார்முலா. அப்ப எவ்வளவு வாட்டர் மாலிகூல்ஸ் இங்க பிரசன்ட் ஆயிருக்கு? 10. சோ டெகாஹைட்ரேட் 7 இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம்? ஹெப்டாஹைட்ரேட். 5 னா பென்டாஹைட்ரேட். 2 வாட்டர் மாலிகூல்ஸ் இருந்துச்சுன்னா டைஹைட்ரேட்.
ஓகேவா டைஹைட்ரேட் நெக்ஸ்ட் பார்ப்போம் ஓகேவா இது வரைக்கும் கிளியரா ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ஹைட்ரேட்டட் சால்ட் அன்ஹைட்ரேட்டட் சால்ட் ஏன் கலரா இருக்கு கிளியரா ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா சோ ஃபர்ஸ்ட் காப்பி நெக்ஸ்ட் போலாம் என்னடா உனக்கு என்ன புரிஞ்சுதோ காப்பி பண்ணு என்ன டவுட்டடா water of crystallization na amount of number of water molecules associated with the salt எவ்வளவு water molecules இருக்கோ அதுதான் water of crystallization இதோட water of crystallization 5 இங்க water of crystallization 10 water H2O இருக்குல அதுதான் water of crystallization என்னடா டைனா 2 நீ என்ன சொன்ன பென்டானா 5 டா என்ன பேசாம சஹானா சஞ்சனாவா சாரி சாரி சோபிதா ஷோபிதா சோபிதா தானே ஜோசிதா சாரி சாரி ஜோசிதா இது முடிச்சிட்டு டெஸ்ட் தான் உங்களுக்கு ஆமா போன கிளாஸ் சொன்னேன் என்ன கேர்ள்ஸ் எழுதியாச்சு நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஏன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் போயாச்சா உங்க ஸ்கூல்ல செகண்ட் லெசன் தான் நடத்திட்டு இருக்காங்க அப்புறம் என்ன இது எடுக்கலையா ஓகே எத்தனை கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க எவ்வளவு முடிச்சிருக்காங்க ப்ராப்பர்ட்டிஸ் கேர்ள்ஸ் பேசாத முடிச்சாச்சுன்னா படிக்கலாம் வீட்ல தான் படிக்க மாட்டீங்க எங்கேயாச்சும் படிக்கலாம் டைம் கிடைக்கும் போது என்னது மேக்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேர்ள்ஸ் தான் ஃப்ரண்ட்ல வர போற பாரு ஒரு ரோ கேர்ள்ஸ் ஒரு ரோ பாய்ஸ்னு உட்கார வைக்க போறேன் என்னது நீ தான் ஃபர்ஸ்ட் ரோ ஓகேவா நெக்ஸ்ட் போலாமா என்னடா இவ்வளவு ஸ்லோவா இருக்க அதுக்கு தான் கிளாஸ்க்கு வரணும்ன்றது என்ன நடத்துறோனே புரியலையா என்னடா யாரு அவன் நீ எதுவுமே பண்ணல ஓகே கவனி நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு நெக்ஸ்ட் ஜிப்சம் gypsum and plaster of paris ஓகேவா gypsum salt னா என்னதுன்னா calcium sulfate dihydrate சோ இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா gypsum salt ன்னு சொல்லுவோம் ஓகேவா if gypsum salt ஹீட் பண்ணோம்னா எவ்வளவு டெம்பரேச்சர்ல 373 கெல்வின்ல
ஓகே ஜிப்சம் சால்ட் 373 கெல்வின் 373 கெல்வின்னா என்ன செல்சியஸ் மைனஸ் அப்படியா கெல்வின் டு செல்சியஸ் செல்சியஸ் டு கெல்வின் பச்சீங்களே என்னடா பண்ணுவீங்க கெல்வின் டு செல்சியஸ்னா 100 degree Celsius minus 273 என்னது டெசிமல்ல ஏன் எடுத்துட்டு வரீங்க ஆக்சுவல் வேல்யூ எனக்கு 273 போடும் ஓகேவா minus 273 Kelvin to Celsius na you have to subtract 273 Celsius to Kelvin na you have to add 273 okay va so 373 Kelvin or 100 degree Celsius la heat pannona enna form agona calcium sulfate of H2O இத என்னன்னு சொல்லுவோம்னா calcium sulfate hemihydrate ன்னு சொல்லுவோம் okay va calcium sulfate hemihydrate plus 1.5 water molecules so in the calcium sulfate hemihydrate is the chemical name idoda common name என்னன்னு பார்த்தோம்னா plaster of paris இது என்னது calcium sulfate dihydrate இதோட common name என்னது gypsum salt if gypsum salt which is calcium sulfate dihydrate 100 degree Celsius la heat பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகும் calcium sulfate hemihydrate ஃபார்ம் ஆகும் which is called as plaster of paris ன்னு சொல்லுவோம் இந்த plaster of paris ஓட யூசஸ் என்ன அப்படினு பார்த்தோம்னா நிறைய ஸ்டாச்சூஸ் மேக் பண்றதுக்கு டால்ஸ் மேக் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த plaster of paris யூஸ் பண்ணுவாங்க and மாவு கட்டெல்லாம் போடுவாங்க போன்ஸ் ஃபிராக்சர் ஆச்சுனா தெரியுமா அது is nothing but plaster of paris தான் bones fracture லாம் ஆச்சுனா போடுவாங்கல அது வந்து plaster of paris தான் கேட்டதே இல்லையா bone fracture ஆயிடுச்சுனா போடுவாங்கடா எதுக்கு போடுவாங்கன்னா என்ன வெளிய தான் போடுவாங்க அது ஜாயின் ஆவறதுக்கு கொஞ்ச நாள் போடுவாங்கல அது ரொம்ப ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் ஓகேவா அதால என்ன பண்ண முடியாது மடக்க முடியாது போட்டுட்டு நம்மள இப்படியே வச்சிருப்போம் அப்ப வந்து எனக்கு ஜாயின் ஆகும் மூவ் பண்ண கூடாதுனால என்னடா இங்கெல்லாம் வேணாடா ஏதாச்சும் ஜாயின்ஸ்ல தான் சொல்றேன் நானு So, what is the water of crystallization for plaster of Paris? Water of crystallization for plaster of Paris என்னது? Water of crystallization na என்ன? Boys. Number of water molecules. So, plaster of Paris la எவ்வளவு water molecules இருக்கு? 1.5. அது தனியா இருக்கும் வாட்டர் மாலிகுல்ஸ் தனியா எவாபரேட் ஆகி போகும் இது preparation of plaster of paris இதுவே preparation of gypsum கேட்டா என்ன பண்ணுவீங்க அப்படியே ரிவர்ஸா எழுதணும் ஓகேவா calcium sulfate hemihydrate plus 1.5 water molecules gives calcium sulfate dihydrate reversible இல்ல ரிவர்சபிள்னா ரெண்டுமே ஃபார்ம் ஆகும் அப்படி இல்ல இது பண்ணோம்னா இது ஃபார்ம் ஆகும் இப்படி பண்ணோம்னா இப்படி ஃபார்ம் ஆகும் ஓகேவா டெஸ்ட் வைக்கலாமா ஃபர்ஸ்ட் லெசன்லயே இருக்கீங்களா இன்னும் செகண்ட் லெசன் முடிச்சாச்சு நாம மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் okay with this first chapter over okay va sorry second chapter la era doubts irka acid bases and salts those who join online mridini darshini purinjada
ஓகே. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஏதாச்சும் டாபிக் ரிப்பீட் பண்ணணுமா? என்னது? ஆல்கலைன்னா என்னது? பேசஸ் தான் ஆல்கலி. பேசஸ் which dissolves in water. வாட்டர்ல டிசால்வ் ஆகுற பேசஸ் ஆல்கலி. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? டாபிக் ரிப்பீட் பண்ணணுமா? பிரியரஞ்சன் எல்லாமே கிளியரா இருக்க? ஃபுல் மார்க் எடுத்துடுவேன் செகண்ட் சாப்டர்ல. இப்போ क्वेश्चन கேட்டா ஆன்சர் பண்ணிடுவேன். அப்புறம் என்ன? சரி, क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ணலாம். First question. You can refer your book and you can say, write the name and chemical formula of the product formed by the action of chlorine on slaked lime. No need to discuss. Discuss பண்ண வேணாம். உங்க புக்ல நீங்க ஆன்சர் எழுதுங்க. ரஃப் நோட்ல கெமிஸ்ட்ரி நோட்ல. யாரு பேசிட்டு இருக்கியோ அவங்க தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறேன். Write the name and chemical formula of the product formed by the action of chlorine on slaked lime. Write the equation for that reaction. Equation எழுது, நான் சொல்றேன். சார்ல்ஸ்ல இருந்து வரவே இல்லை. CA என்ன சொன்ன? CaCl2 சொன்ன. தப்பு தான். தப்பு. CaOH2ன்றது என்னது? ஸ்லேக்டு லைம். ப்ராடக்ட் என்னது? டேய் என்ன? So write the name and formula of the product formed by the action of chlorine on slaked lime. Slaked lime formula என்ன? CaOH twice. இதுல என்ன பண்ண போறேன் நானு? குளோரினா பாஸ் பண்ணனா இது என்னது? CaOCl2. என்னது இது? Bleaching powder form ஆகும். ஓகேவா? So chemical formula is CaOCl2 plus H2. H2. What would be the color of litmus in a solution of sodium carbonate? Pale green la ஒரு litmus paper இல்ல. Sulfates, carbonates la acid ஆ? Salts கேக்குறியா? புரியல எனக்கு. Sodium carbonate. நான் என்ன சொன்னேன்? All chlorides, sulfates and nitrates எல்லாமே வந்து acidic saltல வரும். பட் கண்டிஷன் என்னதுன்னா Naவும் Kவும் இருக்க கூடாது. ஓகேவா? If suppose இது மூணும் இருந்து NaKவா இருந்துச்சுன்னா எந்த கேட்டகரிக்கு போய்டும்? நியூட்ரலுக்கு போய்டும். மற்றபடி எல்லாமே என்னதுதான்? பேசிக் சால்ட். என்னது இது? புரியலையா? குளோரைட்ஸ், சல்ஃபேட்ஸ், நைட்ரேட்ஸ், ஆனயான் கடைசியா இருக்கிறத பாப்பேன். ஓகேவா? குளோரைட்ஸ், நைட்ரேட்ஸ், சல்ஃபேட்ஸ் இதெல்லாம் அசிடிக் சால்ட்ல வரும். இஃப் கேட்டயான் இஸ் நாட் Na or K, சோடியம் ஆர் பொட்டாசியம் இல்லாதப்போ. ஓகேவா? இஃப் சப்போஸ் குளோரைட், சல்ஃபேட்ஸ், நைட்ரேட்ஸ் இருக்கு, சோடியம் ஆர் பொட்டாசியம் கேட்டயான்ஸா இருந்துச்சுன்னா இட் வில் கம் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் நியூட்ரல் சால்ட். மற்றபடி எல்லாமே எதுல வரும்னா அசிடிக் சால்ட். பேசிக் சால்ட். ஓகேவா? பட் இதை வச்சு மட்டும் நம்ம ஃபைன் பண்ண முடியாது. சம் எக்ஸப்ஷன்ஸும் இருக்கலாம். நம்ம இது வரைக்கும் எக்ஸப்ஷன்ஸ் எதுவும் வரல, இதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
So sodium carbonate is the salt. கரெக்டா? So litmus paper test வேணும்னா first அது அசிடிக்கா பேசிக்கான்னு எனக்கு தெரியணும். ஓகேவா? first litmus testல in acidic solutionல என்ன கலர் சேஞ்ச் இருக்கும்? பேசிக்ல என்ன இருக்கும்? ஆசிட்ல என்ன இருக்கும்? blue to red. பேசிக்ல red to blue. ஓகேவா? இப்ப சொல்லுங்க sodium carbonate is the acidic salt or neutral salt or basic salt? A basic salt. The base will be NaOH. Correct? Acid என்னது carbonate இருந்துச்சுன்னா it should be carbonic acid. Carbonic acid is the weak acid. NaOH is the strong base. So strong base weak acid இருந்துச்சுன்னா அது என்ன salt? Basic salt. அப்ப litmus solutionல என்ன color change இருக்கும்? Red to blue. கரெக்டா எழுதுனீங்களா? blue to red ன்னு எழுதிட்ட சும்மா. நீ கரெக்டா எழுதுன. ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? State the chemical name of plaster of Paris. Write a chemical equation to show the reaction between plaster of Paris and water. இப்பதான் பார்த்தோம். Plaster of Paris ஓட chemical name என்னது? Calcium sulfate hemihydrate. என்னடா? எங்க இருக்கு? அப்ப எழுதாட உட்காந்துட்டு. So calcium sulfate கூட water add பண்ணோம்னா என்ன ரியாக்ஷன் நடக்கும்னு கேக்குறாங்க. என்ன ஃபார்ம் ஆகும்? gypsum ஃபார்ம் ஆகும். So calcium sulfate hemihydrate of water molecules plus one of water molecules சேர்ந்துச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும்? calcium sulfate dihydrate will be formed. என்னடா? இருக்கு ஹீட்லாம் வேணாம். நல்லா கனவு கண்டுட்டு இருக்கா கிளாஸ்ல உட்காந்துட்டு. நீ முடிச்சியா? என்னடா பண்ணிட்டு இருக்க? அதுதான் ஏன் எதுவுமே பண்ணாம உட்காந்துட்டு இருக்கேன்னு கேக்குறேன். எழுது ஈக்குவேஷனை. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் செக் பண்ணல. செகண்ட் சாப்டர் நோட்ஸ் ஃபுல்லா அங்க இல்லனா இருக்கட்டும். ஓகேவா? இப்போ எழுத மாட்டேன், நான் நோட்ஸ் அனுப்பி விட்டா எழுதுவேன். State in brief preparation of washing soda from baking soda. Write balance the chemical equation involved. ஆன்சர் எழுதுங்க. நான் சொன்னல எல்லா சாப்டர்லயும் பேலன்ஸ் இருக்கு. ஓகேவா? பேலன்ஸ் தனியா ஒவ்வொரு சாப்டர்லயும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நீ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல தான் படிப்ப. அதை இங்க அப்ளை தான் பண்ணுவ. நீ பச்சியா? இப்ப பாரு, ஏஞ்சுக்கோயேன். வா அங்க போய் உட்கார்ப்போம். நான் எதுவும் பார்க்கலையே. டேய் क्वेश्चन கொடுத்தாச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கடா நீ? நீ எழுதி அவன் கொடுப்பான், அவன் காப்பி பண்ணிப்பான். இப்ப உட்காந்து காப்பி பண்ணிட்டு இருக்க. சரி, வாஷிங் சோடா preparation from baking soda. பேக்கிங் சோடால இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம்னு கேட்டிருக்காங்க.
ஓகே ஃபர்ஸ்ட் இது சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ் கிடையாது கரெக்டா சோ பேக்கிங் சோடா NaHCO3 வாஷிங் சோடா என்னது Na2CO3 dot 10H2O so first இது எப்படி ஃபார்ம் ஆகும் சோடியம் கார்பனேட் கூட வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஆட் பண்ணா பட் சோடியம் கார்பனேட் எனக்கு இன்னும் கிடைக்கல ஃபர்ஸ்ட் சோடியம் கார்பனேட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நம்மளால என்ன பண்ண முடியும் வாட்டர் மாலிக்யூல்ஸை ஆட் பண்ண முடியும் சோ எப்படி சோடியம் கார்பனேட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம் பை ஹீட்டிங் ஆஃப் பேக்கிங் சோடாவை ஹீட் பண்ணோம்னா என்ன ஃபார்ம் ஆகும் Na2CO3 dot plus carbon dioxide plus water ஓகேவா ஃபுல் ரியாக்ஷன் ஈக்குவேஷன் எழுதணும் சிம்பிளா ஹீட் பண்ணனே சோடியம் கார்பனேட் மட்டும் எழுதுனா தப்பு வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எழுதணும் என்னடா Na2CO3 டாட் எங்கடா வரும் அங்கேயா வரும்டா இங்க தான்டா வரும் Na2CO3 plus 10H2O gives Na2CO3 dot 10H2 ஓகேவா சோ ரெண்டு ஈக்குவேஷன் எழுதணும் இங்க புரியுதா பேக்கிங் சோடால இருந்து வாஷிங் சோடா எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு கேட்டனா இட் இஸ் நாட் a சிங்கிள் ஸ்டெப் ரெண்டு ஈக்குவேஷன் இங்க இன்வால்வ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் சோடியம் கார்பனேட்டை ப்ரிப்பேர் பண்றோம் அப்புறம் சோடியம் கார்பனேட் என்ன பண்றோம் ரீகிறிஸ்டலைஸ் பண்றோம் ரீகிறிஸ்டலைசேஷன்னா என்னது adding of water molecules okay va next polama classify the following salts into acidic basic or neutral potassium sulfate ammonium chloride sodium carbonate sodium chloride யாரு important symbol in our struggle for freedom இப்ப அது உனக்கு ரொம்ப முக்கியம் சோடியம்னா ஃப்ரீடம் வாங்கி கொடுக்குது நியூட்ரல் சால்ட் சரி கவனி அசிடிக் சால்ட் பேசிக் சால்ட் நியூட்ரல் சால்ட் பார்த்தோனே எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு சொன்னேன் சிம்பிளா என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா இல்லையா பார்த்தோனியுமே அது அசிடிக்கா நியூட்ரலா இல்ல பேசிக்கான்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் pH தெரிஞ்சாதான் உன்னால சொல்ல முடியும் pH தெரியாம இப்ப இது பார்த்தோனியா இது அசிடிக்கா பேசிக்கா நியூட்ரலான்னு எப்படி சொல்வேன் இப்போ இத பார்த்தோனே நீ எப்படி சொல்லுவ உனக்கு லிட்மஸ் பேப்பரை கொடுத்து நான் செக் பண்ண சொல்லிட்டு சொல்லணுமா see all chlorides sulfates nitrates எந்த saltல வரும் will come under the category of acidic salt but the cation should not be potassium or sodium புரியுதா all chlorides sulfates nitrates கவனி all chlorides sulfates and nitrates will come under the category of acidic salt if the cation should not be sodium or potassium இல்லாத போது தான் என்ன ஆகும் acidic saltல வரும் if chlorides sulfates nitrates இருக்கு cation sodium or potassium இருந்துச்சுனா it will come under the category of neutral salt ஓகேவா மற்றபடி எல்லா சால்ட்டும் எந்த இதுல கேட்டகரியில வரும் basic saltல வரும் acidic saltனா என்னது all chlorides sulfates nitrates if cations வந்து sodium or potassium இல்லாதப்போ if sodium or potassium இருந்துச்சுனா அது neutral salt and மத்த எல்லாமே என்னதுல வரும்னா basic salt ஓகேவா
இத வந்து நம்ம சிம்பிளா but some exceptions will be there but மோஸ்டா நம்ம இத ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இங்க பாரு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு சல்ஃபேட். சல்ஃபேட் இருந்துச்சுன்னா அது நமக்கு என்னது அசிடிக் சால்ட். ஆனா கேட்டயான்ஸ் என்ன இருக்க கூடாது சோடியம் ஆர் பொட்டாசியம் இருக்க கூடாது. சோடியம் பொட்டாசியம் இருந்துச்சுன்னா எதுல வரும் நியூட்ரல்ல. சோ பொட்டாசியம் இருக்கு. அப்ப இது என்ன சால்ட் நியூட்ரல் சால்ட். சால்ட் இல்லையா சால்ட் இல்ல ஆசிட்னா இது பேசிக். ஓகே acidic salts கவனி acidic saltல all chlorides sulfates nitrates except the cation sodium or potassium na acidic salt. All chlorides sulfates and nitrates la anions cations வந்து Na sodium potassium இல்லனா. basic neutral salt வந்து all chlorides sulfates nitrates cations என்ன இருக்கணும்னா sodium or potassium எதனா ஒன்னு இருக்கணும். இது நியூட்ரல் சால்ட். பேசிக் சால்ட்ல எல்லாமே மற்ற எல்லாமே பேசிக் சால்ட்ல வரும். மோஸ்ட்லி கார்பனேட்ஸ் அசிட்டேட்ஸ் உங்களுக்கு இப்போதைக்கு கார்பனேட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா கார்பனேட்ஸ் and cation should be sodium or potassium இருந்துச்சுன்னா பேசிக் சால்ட். என்ன என்ன ஓகே இப்போ அமோனியம் குளோரைடு என்ன கேட்டகரியில வரும் சோ அசிடிக் பிகாஸ் குளோரைட்ஸ் இருக்கு and cations என்னவா இல்ல sodium or potassium இல்ல so it will come under the acidic. Sodium carbonates basic salt. Sodium chloride neutral salt. First lesson quiz first lesson la quiz first lesson வைக்கலாம் ஓகேவா next question கவனி what is the color of ferrous sulfate heptahydrate crystals how does this color change upon heating give balance the chemical equation for the changes. Color of ferrous sulfate heptahydrate color என்ன pale green. Okay how does this color change upon heating எப்படி color change ஆகுது water vapor வந்து evaporate ஆகுது so color changes to colorless or white. Okay வா balance chemical equation என்ன பண்ணனும் FeSO4 dot 7H2O heat பண்ணும்போது FeSO4 plus 7H2. This is white, this is pale green.
நீ எதுக்கு நோட் கொடுத்த? ஓகேவா, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन போ. Identify the acid and base whose combination forms the common salt that you use in your food. Write the formula and the chemical name of this salt. Name the source from where it is obtained. What is rock salt? Mention its color and reason due to which it has this color. What happened when electricity is passed through brine? Write the chemical equation for it. So first question is identify the acid and base whose combination forms the common salt that you use in your food. என்ன salt நம்ம யூஸ் பண்றோம்? NaCl. So என்ன acid என்ன base? NaOH plus HCl. Write the formula and chemical name of this salt. Formula is NaCl. Chemical name என்னது? Sodium chloride. Name the source from where it is obtained. எந்த சோர்ஸ்ல இருந்து? நமக்கு C ல இருந்து தான் கிடைக்குது. ஓகேவா? NaCl. What is rock salt? Impure form of salt. Mention its color. Brown color. And reason due to which it has this color. Due to the impurities. Boys என்ன பண்ணிட்டு இருக்க? ஓகே, ராக் சால்ட்னா என்ன கவனிக்கிறியா? ராக் சால்ட்னா என்ன? impure form of salt na rock salt. ஓகேவா? அதோட கலர் என்ன? brown color. அது கலர் ஏன் brown ஆ இருக்கு? reason due to the presence of impurities. What happened when electricity is passed through brine? brine na என்னது? brine na என்ன? salt solution. So electricity pass பண்ணனும்னா என்ன ஆகும்? அந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. NaCl plus H2O. electricity pass பண்ணும்போது NaOH plus Cl2 plus H2. பேலன்ஸ் பண்ணுங்க. எங்க? சாரி. ஓகேவா? நெக்ஸ்ட் முன்னாடி ஸ்லைடா? படிக்கிறது இல்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? Okay, this one you have to say the answer. Boys, dry pellets of base X when kept in absorb moisture and turn sticky. Compound is formed by chloralkali process. Write chemical name and formula of X. Describe the chloralkali process with balance the chemical equation. Name the type of reaction occurs when X is treated with dilute hydrochloric acid. Write a chemical equation. While diluting an acid, why it is recommended that the acid should be added to water and not water to the acid? சொல்லு. சொல்லு நீ. See, the compound is formed by chloralkali process. ஓகேவா? chloralkali process என்னது? நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணோம்ல, அதான் என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ராசஸ். அதுதான் என்னது? chloralkali process. அதுல தான் இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்னென்ன காம்பவுண்ட்லாம் ஃபார்ம் ஆச்சு chloralkali processல? H2, Cl2 and NaOH. இது மூணுத்துல ஏதோ ஒண்ணுதான் X.
ஓகேவா? ஏன்னா குளோர் ஆல்கலி ப்ராசஸ் மூலமா ஃபார்ம் ஆன காம்பவுண்ட்னு சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? ட்ரை pellets ஆஃப் பேஸ் X ன்னு சொல்லியிருக்காங்க. இதுல எது பேஸ்? NaOH. so X should be NaOH. புரியுதா? சிம்பிள். X என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு. ரைட் chemical name and formula of X. chemical name என்னது? sodium hydroxide. formula is NaOH. describe the chloralkali process. so brine water la electricity pass பண்ணும்போது product will be chlorine, hydrogen and alkali NaOH form ஆகும். but the balance the chemical equation எழுதிடுவீங்க. கரெக்ட்டா? name the type of reaction occurs when X is treated with dilute hydrochloric acid. so நீங்க X find பண்ணாரா இந்த क्वेश्चनக்குலாம் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? so X என்னது? NaOH. NaOH கூட என்ன ட்ரீட் பண்றாங்க? HCl. என்ன ரியாக்ஷன் இது? எலக்ட்ரோலிசிஸ் ஆ? NaOH base HCl acid. acid plus base என்ன ரியாக்ஷன்? Neutralization reaction. so equation என்ன வரும்? NaCl plus H2. write the chemical equation. equation எழுதணும். the equation எப்போ எழுதினாலுமே it should be balanced. balance பண்ணியே ஆகணும். எந்த chemical equation எழுதுனீங்கனாலும் அவங்க balanced chemical equation எல்லாத்துலயும் கேட்கணும்ட்டு necessity இல்ல. ஓகேவா? you have to balance. next, while diluting an acid, why it is recommended that the acid should be added to water and not water to the acid? because acid plus water is the highly exothermic reaction, so more amount of heat will be liberated. so நம்ம acidல water add பண்ணும்போது என்னவாகும்? acid may fall into our skin. name the product formed when sodium hydrogen carbonate is heated. sodium hydrogen carbonate heat பண்ணோம்னா என்ன ஃபார்ம் ஆகும்? sodium bicarbonate. baking soda heat பண்ணோம்னா sodium carbonate plus carbon dioxide plus water. write the chemical equation for the reaction involved in the above. என்னது? NaHCO3 sodium bicarbonate. அது ஹீட் பண்ணோம்னா என்ன ஃபார்ம் ஆகும்? sodium carbonate plus carbon dioxide plus preparation of sodium bicarbonate சொல்லிட்டு இருக்கேன். okay, while constructing a house, builder selects marble flooring and marble table for the kitchen where vinegar and juices of lemon, tamarind etc are more often used for cooking. will you agree to this selection and why? yes or why? say yes or no. if yes, why? if no, why? ஆமா கால்சியம் கார்பனேட். அது வந்து ஒரு பேசிக் சால்ட். கால்சியம் கார்பனேட். இது எல்லாமே வீக்கா இருக்கறனால it will not react. ஓகேவா? so next classல என்ன பண்ணிட்டு வரீங்க? கவனி, நான் எட்டு வைக்க சொல்ல. பாய்ஸ் வெயிட் பண்ண போறேன். படிச்சு எழுதி காமிச்சிட்டு போ. answer your attendance. Aishwarya, Daksha, Helen, Josita, Kamalesh, Kanishka, Kavin, Nitish, Mohammed, Mridini, Nitin, Prajan, Preetam, Priyaranjan, Rayan, கரெக்டா சொன்னனா? Renit, Darshini, Sai Darshan, Sanjana, Santosh, Shriya, Srinidhi, Sudish, Tejaswini,